கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே பவுலை சங்கத்தில் கொண்டு நியாயம் விசாரிக்கும்படியாக நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போ பவுல் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு இப்படி தரிசனமாக இருளை விட்டு பிசாசுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்படியாக என்னை அழைத்தார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டிருந்து பிசாசுடைய அதிகாரத்தில் இருந்து என்னை தேவனிடத்தில் என்னை கொண்டு வந்தார். எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை கண்களை திறந்து எனக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறியாங்க என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்கே நியாயம் விசாரிக்கிற இடங்களில் பவுல் தைரியமாக சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பவுலை யாரும் சபலாக இருந்தவன். அவனும் தேவபக்தி, கடவுளும் தெளி வாழ்ந்தவன் தான். கடவுளுக்காக வைராக்கியமாக இருந்தவன். கடவுளை யாரெல்லாம் இது பண்ணுகிறார்களோ அவர்களை பிடிச்சு செயலில் போடுன்னு என்ன பண்ணிட்டான். அவன் பிரதான தலைவர் இடத்துலையும் அவன் என்ன பண்ணிட்டான், வேத ஆசாரிகள் இடத்துலையும் அவன் லெட்ரு வாங்கினான். எல்லாம் இந்த சவுல் நல்லா படித்தான். கிட்டத்தட்ட அவனுக்கு பல மொழிகள் தெரியும். அப்பேற்பட்டவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வழியிலே தரிசனமானார். அதனால அவனை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, அவனை நியாய சங்கத்தில் நிற்கிறான். ஆண்டவர் தரிசனமாகி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது நியாய சங்கத்தில் அப்போ அவன் சொல்லுகிறான், நான் இருளில் இருந்தேன், கடவுள்னு சொல்லிக்கொண்டு இதுதான் வைராக்கியமாக வாழ்ந்தேன். கடவுள், ஆனால் எந்த கடவுள்? உன்னை இருளில் வழி நடத்துறது கடவுள் அல்ல, உன்னை வெளிச்சத்தில் வழி நடத்துறது தான் கடவுள். இருளுடைய அதிகாரத்தில் இருந்து, பிசாசுடைய அதிகாரத்தில் இருந்து என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளாகபடி எனக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று அவன் இன்னைக்கு சாதாரண ஒரு சவுலாக இருந்த அவன் பவுலாக மாறி அவன் அநேக அற்புதங்களை அவனை கொண்ட ஆண்டவர் செய்தார். காரணம் என்ன? அவன் கடவுள்னு சொல்லி மூட நம்பிக்கை உள்ளவன். அநேகர் படிச்சிருந்தாலும் மூட நம்பிக்கையாக இருக்கிறாங்க. கடவுள் யாரும் தெரியாமல் இருளில் இருக்கிறாங்க. அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியாக தான் ஆண்டவர் உலகத்திலே தன் சீசர்களை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுது. அநேக சீசர்கள் வெளிச்சத்தை அநேக மனுஷர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ கடவுளுங்கிற உனக்கு வைராக்கியம் இருக்கிறது, கடவுளுங்கிற ஒரு பக்தி இருக்கிறது. அது யார் அந்த கடவுள்? உன்னை இருளில் வழிநடத்துறதுக்கு கடவுள் அல்ல. அந்த இருளில் உள்ள அதிகாரத்தை தள்ளிவிட்டு தேவனுடைய அதிகாரத்துக்கு நீ வரும் பொழுது தான் தேவன் உன்னை அந்த வெளிச்சத்தின் பாதையில் நடத்துவது தான் கடவுள். நீதியின் சூரியனாக உன்னை வழிநடத்துவது தான் கடவுள். உன் வாழ்க்கை அந்தரமாக இருக்கிறதா, இருளாக இருக்கிறதா? இந்த சவுல் பவுலான காரணம் தான். நான் இருளுள்ள இருந்தேன், அந்த சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து நான் கடவுள்னு நினச்சிக்கொண்டாலும் அது சாத்தான் என்று சொல்கிறேன். அந்த இருளில் இருந்து என்னை இந்த சாத்தான் பிடிகளிலிருந்து தேவன் என்னை மீட்டெடுத்தார். தேவன் எனக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அதிகாரங்களை கொடுத்தார் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன பிள்ளைகளே, நீங்கள் படித்தவனாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பட்டப்பட்டவர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக தலைவராக இருக்கலாம். கடவுளுக்கு உங்கள் பக்தி இருக்கிறது. கடவுளுங்கிற பக்தியிலே வாழுகிறீங்க, வைராக்கியமாக வாழுகிறீங்க. ஆனால் கடவுள் எந்த கடவுள்? இருளில் வழி நடத்துகிற கடவுளா? உங்களுக்காக நானே வழி நத்தியம் அன்னை ஜீவன் சொல்லி நானே உலகத்துக்கு ஒளியாமல் வருகிறேன்னு சொல்லி ஒளியின் பாதையில் வழி நடத்துகிற கடவுளா? அது நீங்கள் சரி பண்ணும். அதை நியாய சங்கத்தில் அந்த சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் அவன் தைரியமாக சொல்கிறான், நான் இப்படி இருளில் இருந்த அதிகாரத்தை தள்ளிவிட்டு நான் தேவனிடத்தில் அதிகாரத்துக்கு உள்ளான இருளை விட்டு பிசாசு என்னை இருளாக அடைத்து வைத்திருந்தான், முடத்தனமாக வைத்திருந்தான். முடத்தனமான பழக்க வழக்கங்கள், ஆனால் முட்டாள்தனமான காரியங்கள். ஆனால் இன்னைக்கு அந்த இருளில் ஆதிக்கிறது பிசாசின் அதிகாரத்தை என்னை தள்ளி ஆண்டவர் விடுவித்து என்னை அவர் ஒளியின் பாதையில் நித்திய ஜீவன் பாதையில் என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லி தைரியமாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தெய்வ பிள்ளைங்க. அதனால எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இருளில் நடத்துறது கடவுள் இல்லை, வெளிச்சத்தில். இந்த சவுலுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்து அவனுடைய கண்களை திறந்து
அநேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாங்க, நற்செய்தி சொல்ல முடியாங்க, அநேக சபைகளை உருவாக்க முடியாங்க. இந்த சபலை ஆண்டவர் பவுலாய்க்கு மாற்றினார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது, இந்த இந்த பைபிள் சொல்கிறது, இந்த இந்த வரலாறு சொல்கிறது. அது இதில் உண்மை தேவ பிள்ளைங்க. அதனால நீங்கள் இந்த இருளை தள்ளிவிட்டு வெளிச்சத்தின் பிள்ளை ஆக முடியாது, சாத்தானை தள்ளிவிட்டு வெளிச்சத்தின் பிள்ளை ஆக முடியாது. ஏன்னா நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி இயேசுவை பின்பற்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோதரன் அப்பா, சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து, சாத்தானுடைய அந்த இருளில் இருந்து ஒளியின் பிள்ளைகளாக முடியாங்க நீர் இந்த சபலை பவுலாக மாற்றி உடைய நாமத்தை நிலை நாட்டினவரே சோதரம். சாத்தானுடைய அதிகாரத்தை தள்ளி தேவனுடைய பிள்ளைகளாக முடியாத அதிகாரம் கொடுத்து தேவனை நமக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வாதத்தை ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பல முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். கடவுள் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கேளுங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையிலே உண்மையான கடவுள் யாருன்னு கேளுங்க. உங்களுக்கு வெளிப்படுத்துவா. இந்த சவுலுக்கு வெளிப்படுத்தி அவனை பவுலாக மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.